கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று அக்டோபர் 4 இந்த நாளிலே தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்றைக்கான நமது தியானத்திற்கான வசனம் சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்றார், கர்த்தாவே, காலையிலே நான் ஆயத்தமாகி உமக்கு நேரே வந்து காத்திருப்பேன். உம்முடைய சமூகத்தில் வந்து நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, எப்படி வருவாராம்? ஆயத்தமாகி வருவாராம். ஒரு சங்கீதத்தில் அவர் சொல்லுகின்றார், என் இருதயம் ஆயத்தமாக இருக்கின்றது, என் மகிமையே, என் வீணையே எல்லாம் விழியுங்கள் என்று சொல்லி ஒரு சங்கீதத்தில் அவர் பாடுகின்றார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆயத்தத்தோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் இந்த சங்கீதக்காரனுக்கு இருந்திருக்கின்றது. காலையில் இந்த சத்தத்தை கேட்டருளுவீர். அப்போது காலையில் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் அவருடைய சமூகத்திற்கு சென்று எட்டுகின்றது. பிரியமானவர்களே, ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை வர சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், காலையில் ஆயத்தமாகி என்னுடைய சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லுகின்றார். அப்போ தேவ சமூகத்துக்கு நம்ம செல்லணும்னா ஒரு ஆயத்தம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. அதிலும் விசேஷமாக காலையில் அவருக்கு நேராக அவர் சமூகத்தில் சென்று ஆயத்தமாகி காத்திருப்பது அது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். பிரியமானவர்களை, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் கூட நீங்கள் விடிய காலத்தில் தேவ சமூகத்தில் ஆயத்தமாகி நின்று அவரிடத்துல நீங்கள் ஜெபித்து பாருங்க. உங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, அது சரியான நேரம். காலையில் நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையும் அப்படியே தெளிவோடு கூட அமர்ந்த நீரோடை போல் அமைதியாக இருக்கிற நேரத்தில் அது ஒரு ஆயத்தம் இருக்குது பாருங்களேன். அது எவ்வளோ ஒரு அருமையான ஆயத்தம். ஒருவேளை ஆயத்தம் என்பது நம்ம ஒருவேளை வெளிப்பிரகாரமாகவும் ஆயத்தம், நம்முடைய மனதிலும் ஒரு ஆயத்தம். அப்போ காலையில் எழும்பி ஆயத்தத்தோடு ஒருவேளை குளித்து வேறு உடை, அழுக்கு உடையை களைந்து வேறு உடை மாற்றிக்கொண்டு தேவ சமூகத்தில் நம்ம போய் நிற்கலாம். அதே நேரத்தில் இருதயத்திலும் ஒரு ஆயத்தம், நம்முடைய சிந்தையிலும் ஒரு ஆயத்தம். எழுந்த உடனே நம்ம காலையில் தேவனுடைய சமூகத்தில் தான் நம்ம வந்து கழிக்கணும் நேரத்தை அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள உறுதியாக இருக்கணும். இல்லை பரவாயில்ல, எழும்பின உடனே அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, பரவாயில்ல, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை முதல்ல செஞ்சிடும். எல்லாருக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துருவோம், அல்லது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் காலையில் டிஃபனை முடிச்சிருவோம், அல்லது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு சாப்பாடை செய்து அனுப்பிடுவோம். இப்போ அனுப்புனப்புறம் என்ன தோணும்? இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிருவோம். சகோதரர்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? ஆஃபீஸ்க்கு போயிடுவோம். ஐயோ, கொஞ்சம் லேட்டானா அங்கே உள்ள உங்களுடைய ஆஃபீஸர் கிட்டத்தில் போய் திட்டு வாங்க முடியாது என்று சொல்லி அப்புறம் நம்ம ஆண்டவரை தேடிக்கிடலாம். ஒரு மத்தியானம் லஞ்ச் டைமில் தேடலாம், இல்லை சாயந்தரம் வீட்டுக்கு வந்து ராத்திரி அப்போது ஒரே டயர்டாக இருக்கும். அப்போ எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஐயோ, இன்னைக்கு ஃபுல்லாக ஜெபமே பண்ணலை, கர்த்தரை தேடலை, அவர் சமூகத்தில் போய் நம்ம நிற்கலையே என்று ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ எல்லாரும் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணிட்டு நம்ம மனசுக்கு ஆறுதலாக சமாதானமாக ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு படுக்கைக்கு போகிறது. அப்புறம் மறுநாள் காலையில் இதே ரொட்டீன் தான் எல்லாருக்கும், அநேகருக்கு வாழ்க்கையில் அப்படி வந்து விடுகின்றது. சங்கீதம் 127 அழகான வசனம் சொல்கிறது, அதிகாலையில் எழும்பி நேரப்பட வேலையில் தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பது விருதா என்று எழுதியிருக்கின்றது. அப்போ என்ன அர்த்தம்? அதிகாலையில் எழும்பி நேரப்பட வேலையில், அப்போ என்ன அர்த்தம்? காலையில் இருந்து இரவு அதிகமான நேரம் வரைக்கும் வேலையில் தரித்திருந்து வேலை 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 என்றே உலகத்தில் ஓடிக்கொண்டே இருந்து அது நிமித்தமாக வருகின்ற சம்பாத்தியத்தில் சாப்பிடுகிற பணம் வந்து அது எப்படி இருக்குமா? அந்த அப்பம் வருத்தத்தின் அப்பமாக இருக்கின்றது என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ என்னன்னா, காலையில் ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் நின்று பரவாயில்ல, இந்த வேலையை அப்புறம் பார்ப்போம், என்ன தான் அவசரமானாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம்
அது நீங்கள் நிர்ணயம் பண்ணி கொள்கின்ற ஒரு நேரம். அது ஆண்டவர் சமூகத்தில் நான் நின்று நான் முழங்கால் படியிட்டு அவரை ஜெபித்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து வேதத்தை வாசித்து அப்புறம் தான் என் வேலையை ஆரம்பிப்பேன் என்று சொல்லி உறுதியாக இருக்கீங்க இல்லையா? அந்த ஒரு ஆயத்தம் உங்கள் மனசில் வேணும், உங்கள் உள்ளத்தில் வேணும். அப்போது நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் தேவ சமூகத்தில் அருமையாய் சென்று சேருகின்றது. அவரே காலையில் எழுப்பி கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலையில் எழும்பி வேதத்தை எடுத்து படிக்கும் பொழுது பாடம் படிக்கிறது போல, கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல அதை படிக்கும் பொழுது அப்படியே அந்த வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக செய்கின்றார். விடியற் காலத்தில் ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் நின்று நாம் ஜெபம் பண்ணுவது ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. இன்று முதல் நீங்கள் எப்படி செய்வீங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி சங்கீதம் 5:3 ஆண்டவரே, இதோ காலையில் ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க உம்மை துதிப்பாட எங்களுக்கு கிருபையை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.